ஐஸ்வர்யால வந்துட்டு எங்களோட 6th எக்ஸ்போ நிறைய டைம் பண்ணிட்டோம். ஆனா ஒரு டைம் நாங்க இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ பத்தி பேசாம இருந்ததே கிடையாது. கவர்மெண்ட்லயே ஹையர் அபிஷியல் வரைக்கும் வந்து உங்களோட ஈவென்ட்டால இங்க கிண்டி வரைக்கும் டிராஃபிக் ஆச்சு. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 நாள் கிட்ட இந்த மண்டபத்திலே இருந்தாங்க. கன்சீவ் ஆகும்போது மதுரை எக்ஸ்போல இருக்கேன். அப்பதான் வந்துட்டு வாமிட்டா இருக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு கால்ல செக் பண்றோம், கன்சீவா இருக்கு. நாங்க எதிரே பார்க்கல. அப்போ வந்துட்டு எனக்கு 1 month தான். அடுத்து நிறைய எக்ஸ்போ பண்ணிட்டோம். 5 monthல 7 monthல 9th month எக்ஸ்போலயே பிறந்துட்டா. வளர்ந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்போலயே இருக்கா. வியூவர்ஸ்க்காக ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஒரு ஆஃபர்ல ஏதாச்சும் ஒரு சாரி போடுவோம். எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் இருக்காது. ஆனா நாங்க போடுவோம் வேணும்னு கம்மி மார்ஜின்ல இருக்க சாரி வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்றது. ஆனா 300க்கு எங்கேயுமே அந்த சாரி கிடைக்காத. எக்ஸ்போல நான் ஒரு டான்ஸ் ஆடுவேன். அந்த டான்ஸ் வீடியோல வர கமெண்ட் பாருங்க, வந்து ஒரு 5 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ள அதுக்கு 50 லைக் வரும். நீ ஒரு கமெண்ட் போடுவேன், நாங்க 4 பேர் அதுக்கு லைக் போடுவோம். நான் கொஞ்சம் பெரிய ஆயிட்டேன், என் மூலமா நீங்களும் வளர்ந்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்களா. வாழ வைக்கிறோம்னா நம்ம ஃப்ரீயா தானே கொடுப்போம். அப்படி நாங்க சொல்லவே மாட்டோம். எங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட், சின்ன ஒரு சப்போர்ட் கொடுப்போம். அஜித், நாங்க எலிஜிபிள் புட்டிக் 500 ஸ்டால் போடுற அளவுக்கு ஸ்டாக்ஸ் எங்க கிட்ட இருக்கு. அதுக்கேற்ற மண்டபம் தான் இல்லை. உங்களால முடியும், பண்ணுவீங்க, ஃபியூச்சர்ல பண்ணலாம், இல்ல பிரசன்ட்ல பண்ண முடியுதா பண்ணுங்க. 5000 ஸ்கொயர் ஃபீட்ல 3 மாடி இருக்கிற மாதிரி அது நந்து சாய் டெக்ஸ்டைல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸ்டோர் பிராண்டா இருக்காங்க. அவங்களோட மினியேச்சரை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கிட்ட ஒரு பக்கம் இப்படி மேல நின்று நந்து சாய் புட்டிக்கா அங்க இருக்குபா போர்டு அப்படி பாக்குற மாதிரி இருக்கும். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட நந்து சாய் பொட்டிக்ல இருந்து இணைந்திருக்காங்க. திருப்பியும் ஒரு எக்ஸ்போ. ஸோ இந்த இடம் வந்து நான் இவங்ககிட்ட வந்து மறக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படியா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஆக்சுவலாக கடை ஓப்பன் பண்ணோம். ஸோ அப்பயே வந்திருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபேமிலியில் புது ஜேர்னி, ஒரு புதுசாக ஒரு பர்சன் வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? ஆக்சுவலாக எண்ணம் போல் வாழ்க்கையும்பாங்க, எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இன்டர்வியூங்கிறதையும் தாண்டி பர்சனல் கனெக்ட் நீ என் கூட இருந்துட்டு இருக்க. ஸோ அப்படி இருக்குங்கிறப்போ எல்லாமே நீங்கள் கேட்குற ஒவ்வொரு ஈவெண்ட்டு ஒவ்வொரு விஷயம் முடிகிறப்ப நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பாசிட்டிவாக தான் நான் பதில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்மளை சுற்றி ஒன்றை மாதிரியே நிறைய பாசிட்டிவான ஆளுங்க கூட இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி ரொம்ப கான்ட்ரவர்சியாக போகக்கூடாது. நீ நான் இப்பயே வந்துட்டு ஒரு இது கொடுத்துட்டேன், சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவாகவே போயிடும். ஒரு குட்டி வார வந்திருக்காங்களா, கொஞ்சம் தூங்க விடுறது இல்லை, மற்றபடி வந்துட்டு எல்லாமே சந்தோஷமா ஹைப்பர் ஆக்டிவ். 3 மணி 4 மணி அமெரிக்காவில் பிறக்க வேண்டிய குழந்தை. அப்படியா? இப்போ நைட் டைம்ல ஃபுல்லா முழிச்சிருக்க வேண்டியது, நீங்க வேலை பார்க்குற நேரத்துல நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் எல்லாம் சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம் ஃபேமிலியா சேர்ந்துட்டு. எங்க அம்மா ரொம்ப பாவம். ஸோ அதுக்கு நடுவில் திருப்பி இந்த எக்ஸ்போ எப்படி பிளான் பண்ணீங்க? அப்போ ஓகே, நம்ம இதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, நம்ம அதையே பார்க்கணுன்றப்போ. எங்க மினுவை பத்தி சொல்லணும்னா, எக்ஸ்போல வந்துட்டு நின்னான், எக்ஸ்போலயே பிறந்துட்டா. எக்ஸ்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்போலயே இருக்கா. அவன் நின்ன டைம்ல இருந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ எக்ஸ்போ பண்ணிட்டோம். ஆக்சுவலா நான் கன்சீவ் ஆகும்போது மதுரை எக்ஸ்போல இருக்கேன். அப்போதான் வந்துட்டு வாமிட்டா இருக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு கால்ல செக் பண்றோம், கன்சீவா இருக்கு. நாங்க எதிரே பார்க்கல. அப்போ வந்துட்டு எனக்கு 1 month தான். ஆனா வந்துட்டு அங்க எக்ஸ்போல அவ்வளோ லாங் டிராவல்ல இருக்கேன், என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி வாமிட் அப்படின்னு அப்செட்டா போச்சு. அதுக்கு அடுத்து நிறைய எக்ஸ்போ பண்ணிட்டோம். 5 monthல 7 monthல 9th month இங்க மேல ஐஸ்வர்யால தான் வந்துட்டு பண்ணியிருந்தோம். சௌபாக்கியால மேல பண்ணியிருந்தோம். அப்போ 9 மாசம் ஃபுல்லா முடிஞ்சு அடுத்து 2 வாரத்துல அவங்க பிறந்துட்டாங்க. அந்த மாதிரி போச்சு. இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எக்ஸ்போல பாப்பாவோட சேர்ந்து அப்படியே எக்ஸ்போவே வளர்த்துட்டே போய் இந்த டைம் அவங்க வந்துருக்க வேண்டியவங்க. அவங்க என்ன 3-4 மணி வரைக்கும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு 4 மணிக்கு மேலே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு 4 மணினா 5 மணிக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணுறது அப்படிலாம் இருக்கும். ஸோ இப்போ ஃபீட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள விட்டுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. திரும்ப நைட்டுக்கு இப்போ சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. இப்போ நைட்டுக்கு வந்துட்டு போட்டு ஜாலியாக இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ முடிச்சுட்டு கிளம்பிட்டு இப்போ போயிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஓகே, இந்த இடத்த பற்றி சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தான் வந்து மீட் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணா ஒரு இன்டர்வியூ வேணும்னு கேட்குறேன். வரோம், வந்து பார்க்கும்போது அவ்வளோ பெரிய கூட்டம், மக்கள் கூட்டத்தை தாண்டி காவல்துறை கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நான் உங்களை அப்படி தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அவ்வளோ இஷ்யூ, அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி திருப்பி 11வது எக்ஸ்போ திருப்பி இதுக்குள்ள வரீங்க. ஏன்னா இந்த கேட்டை தாண்டும் போதே உங்களுக்கு அந்த ஒரு யோசனை இருக்கும், கேட்டு முன்னாடி பார்த்தாலே. ஸோ எப்படி இருக்கு இந்த டிராவல், எக்ஸ்போ டிராவல்?
ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எப்போல்லாம் இதோட வந்து ஐஸ்வர்யாவில் வந்துட்டு எங்களோட 6th எக்ஸ்போன்னு நினைக்கிறேன். நிறைய டைம் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு டைமே நாங்கள் இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போவை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது. அப்போ வந்துட்டு க்ரௌடு நின்னது, எங்களுக்காக வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணது, இல்லை நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் மேலே போவோம், கேட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு ஃபைட் பண்ணது. இந்த காலத்தில் சொந்த பந்தம் கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நிற்பாங்க, சொந்த பந்தம் அந்தளவுக்கு பெருசாக நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை தாண்டி வீடியோவில் வந்துட்டு பார்த்து வீடியோவில் ஃபாலோ பண்ணி லைக் கமெண்ட் பண்ண அவ்வளோ பீப்புள்ஸ் மக்கள் வந்துட்டு நமக்கு நின்று அந்த சப்போர்ட் பண்ணுறது கண்ணால் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது இப்போ வரைக்கும் இப்போ கூட நான் பேசும்போது அது அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இப்பெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உங்களை எப்பலாம் பார்க்கறேன் எனக்கு அந்த கேட் ஞாபகத்துக்கு வரும். அந்த கேட்டுக்கு சந்தோஷம். ஒரு பொண்ணு பிசினஸ் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு கேர்லெஸ்ஸா விடாம ஒரு பொண்ணு நல்லா வந்துட்டு பண்ணுது. ஆமா, இதுல பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அஜித்? ஃபர்ஸ்ட் உலக தமிழ் சினிமா வரலாற்று இல்லைங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்போ, அதுக்கு க்ரௌடு நிறையா வருது, அந்த சாரி எக்ஸ்போ, அதுக்காக கேட்டை இழுத்து மூடுறோம் அப்படின்னு நடந்தது நம்மளுக்கு தான். நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு. அப்ப எங்களுக்கே ஒரு பயம், என்னடா இப்போ ஓகே, இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு க்ரௌடு வருதுன்னு சொல்லி அவங்க கேட்டை இழுத்து சாத்துறாங்கன்னா அவங்க பொருள் திருடு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் கவர்மெண்ட்லேயே ஹையர் அஃபிஷியல் வரைக்கும் வந்து இந்த ஒரு எக்ஸ்போ உங்களோட ஈவெண்ட்டால இங்க கிண்டி வரைக்கும் டிராஃபிக் ஆச்சு. அந்த எண்ட் வரைக்கும் கிண்டி வரைக்கும் டிராஃபிக் ஆகி ஆம்புலன்ஸ் போறது கஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து சொல்லி பேசுனாங்க. அப்போ இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 நாள் 10 நாள் 9 நாள் கிட்ட இந்த மண்டபத்திலே இருந்தோம். நாங்கள் 4-5 எக்ஸ்போ வந்துட்டு நாங்க போட்டு வந்தது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போல. அப்புறம் 11-12க்கு தான் முடிச்சுட்டு வெளியே போறோம். அது வரைக்கும் இங்கேயே இருக்கும். அது வரைக்கும் இங்கே இருக்கும். மெயின் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த கேப்பபிலிட்டி எங்ககிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஏன்னா அப்போ நாங்கள் வந்துட்டு மல்டிபிள் பிராண்டு வச்சிருக்க ஸ்டால் ஓனர்ஸ் கூடலாம் எக்ஸ்போ போடல. இப்போது வந்துட்டு நிறைய பேரோட ரிக்வஸ்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் எக்ஸ்போவில் தான் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கூட்டம் வருது, அதனால நீங்களும் போட்டிங்கன்னா நாங்கள் ஸ்டால் போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மோட்டிவ் வந்துட்டு ஒரு வளர்ந்து வரவங்க சின்னவங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க. லைஃப்பில் ஃப்யூச்சரை பார்க்கணும், ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க. அவங்களுக்கான அடையாளத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து மூவ் ஆன ஆகுறதுல இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா பலதரப்பட்ட மக்களை பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் பலதரப்பட்ட ப்ராடக்ட் வச்சுருக்க ஸ்டால் ஓனர்ஸையும் பார்க்குறோம். ஸோ அவங்க நிறைய விஷயம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம நிறைய விஷயம் எப்படிலாம் எந்தெந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி மேலே வரலாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுறோம். நம்மளோட மெயின் மோட்டிவ் என்னென்னா நம்மளோட எக்ஸ்போவில் நம்மளோட ப்ராடக்ட் இருக்கும், ஸோ ஸ்டால் ஓனர்ஸோட ப்ராடக்ட்டும் இருக்கும். ஸோ ஈவனாக 2 பேருக்குமே மாற்றி ஒரு சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி மக்கள் க்ரௌடும் நம்ம எக்ஸ்போக்கு எப்படி இருப்பாங்கன்னு ஆஸ்யூஷுவலாக உங்களுக்கு தெரியும். ஸோ வந்தாலும் ஹாப்பி, வந்துட்டு போனாலும் ஹாப்பி, இல்லை வீடியோவில் எங்கள் எக்ஸ்போவை பார்த்தாலும் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ பார்க்குறாங்க ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நிறைய பொட்டிக்கு வச்சிருக்க ஆட்களும் பார்த்துட்டு ஓ எக்ஸ்போவில் இவ்வளோ கூட்டம் வருமானு சொல்லி அதுக்கப்புறம் எக்ஸ்போ ஆரம்பிச்ச ஆட்களையும் நான் வந்து நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். ஓகே அப்போ எக்ஸ்போ பண்ணால் மக்கள் வருவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு சில விமர்சனங்கள் வருது, நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி இந்த நிறைய கடைகள்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வந்து கொடுக்குறப்போ அவங்க சொல்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, நான் உங்களை வளர்த்து விட்றேன், நான் கொஞ்சம் பெரிய ஆகிட்டேன், நான் என் மூலயமா நீங்களும் வளர்ந்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் எங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்பர் ப்ரொமோஷன் கிடையாது. என்ன நிறைய பண்ணியிருப்போமா, ஒரு 5 வீடியோ தாங்க போட்டிருப்போம். நாங்கள் எதிர்பார்க்கல அவ்வளோ ரெஸ்பான்ஸ். சாரிக்கு இவ்வளோ லவ்வர்ஸ் இருப்பாங்களா ஆன்லைனில் எப்படின்னு எனக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு சுற்றி வந்துட்டு எல்லா இடத்துலையும் வாங்குவாங்க. நம்ம சென்னையில் சாரிக்காக இவ்வளோ லவ்வர்ஸ் இருப்பாங்களான்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவ்வளோ பெரிய சப்போர்ட். சிங்கிள் பிராண்டு நந்து சாய் புட்டிக் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பிராண்டு. 10 எக்ஸ்போ, அதாவது 9 எக்ஸ்போ தனியாகவே நாங்கள் பண்ணிட்டோம். ஆனால் இந்த 9 எக்ஸ்போலையும் நாங்கள் ஸ்டால் கொடுத்துருக்கோம். வெளியே வந்துட்டு சின்னதாக வந்துட்டு இந்த நைட்டி ஸ்டால்ஸு, அப்புறம் கிட்ஸ் வியர், இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வெளியே பெருசாக ப்ரொமோஷன் பண்ணது 5 எக்ஸ்போ 6 எக்ஸ்போ வரைக்கும் அதுவும் பண்ணல. ஒரு 10 அவங்களாம் வந்து வாண்டடாக கேட்பாங்க, சிஸ்டர் கொஞ்சமாக வந்துட்டு எங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டால் கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ எங்ககிட்ட இல்லாத ப்ராடக்ட்டை ஓகே அவங்களுக்கு சேல் ஆனால் ஹாப்பி தான் அப்படின்ட்டு ஒரு நார்மல் ஒரு ரொம்ப கம்மியான மார்ஜினில் கொடுப்போம். அவங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த 2 எக்ஸ்போ தான் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்கேல நாங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பராக போச்சு. ஆனால் வந்துட்டு அவங்கள நாங்கள் வாழ வைக்கிறோம், அவங்கள நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது. சப்போர்ட் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்குறோம். வாழ வைக்கிறதுலாம் கிடையாதுங்க. யாருக்கும் தெரியாமலேயே எந்த நம்பிக்கையும் இல்லாமையே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வராங்க. அப்போ வாழ வைக்கிறோன்னா நம்ம ஃப்ரீயாக தானே கொடுக்கணும். அவங்கள நான் வாழ வைக்கிறேன்னா ஃப்ரீயாக தானே அப்படி நாங்கள் சொல்லவே மாட்டோம். எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட், சின்ன ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அஜித்
ஒரு குழந்தை நம்மளுக்கு பிறகுது, நம்மளுக்குன்னா ஒன்று கே பார்ட்னர் நினச்சிருவாங்க, நம்மளுக்குன்னா விச் மீன்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு. ஸோ அப்படி ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைய ஒரு 20-25 வயசு வரைக்கும் வளர்க்குறோம், அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அது வளருது, அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது சந்ததியை பெருக்குது. அந்த குழந்தைய நீயா என்னை வாழ வச்ச, நான் தானே என் திறமைக்கு வளர்ந்துக்கிட்டேங்குது நம்மளுக்கு பிறந்த குழந்தைய. அப்படி இருக்குங்கிறப்போ ஓகே நாங்கள் எலிஜிபிள் புட்டிக். ஏன்னா எங்ககிட்ட வந்துட்டு இப்போவும் 500 ஸ்டால் போடுற அளவுக்கு ஸ்டாக்ஸ் எங்ககிட்ட இருக்குது. அதுக்கேற்ற மண்டபம் தான் இல்லை. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? இது வந்துட்டு ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். நான் யார்ட்டையும் ஓப்பன் சேலஞ்செலாம் நான் விட கிடையாது. என்னால் முடியுறதா நான் சொல்கிறேன். உங்களால் முடியும், பண்ணுவீங்க, ஃப்யூச்சரில் பண்ணலாம், இல்லை ப்ரெசென்ட்டில் பண்ண முடியுதா பண்ணுங்க, ஓகே அது உங்கள் விருப்பம். பட் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா என்னால் அவ்வளோ போட முடியும். நான் எலிஜிபிள் புட்டிக்காக இருந்திருக்கேன். ஸோ எல்லா ஸ்ட்ரகிளையும் நான் பார்த்துருக்கேன். புட்டிக் விஷயத்தில் நாலேஜை வளர்த்துருக்கேன். எங்களுக்கு 1.5 மில்லியன் நியர் இருக்கிறது இண்டிவிஜுவலாக நந்து சாய் புட்டிக்குன்னு இருக்கிற ஒரு பேஜுக்கான ஃபாலோவர்ஸ். இவங்களோட மட்டும் பார்த்து வந்தவங்க. இவங்களோட ப்ரொஃபஷனல் வேறு, என்னோட ப்ரொஃபஷனல் வேறு. இவங்க வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக சாரி வியர் பண்ணி அந்த சாங்ஸ் பண்ணுறவங்க. அதுக்காக இவங்களுக்கு ஒரு 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் கவிதைகள் மோட்டிவேஷன் பேசுவேன், எனக்கு நியர் ஒரு 800K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எங்கள் 2 பேருமே கப்புலாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு 1.5 மில்லியன் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். என் ஃபேக் ஐடியில் வந்துட்டு எனக்கு 160K, என் ஃபேக் ஐடி எனக்கு வந்துட்டு என்னோட ஃபேக் ஐடினா கிடையாது, ஃபேன் பேஜ். என்னோட வீடியோலாம் எடுத்து போட்டு ஃபேக் ஐடி பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கே 160K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஃபேக் ஐடி இருக்கும்ல, அதாவது இவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது, இவங்க பேரில் இருக்குல்ல, அது ஃபேன் பேஜ்னு சொன்னாக்கா அது வேற எதுவும் சீட்டிங் பண்ணாமல் இருந்தால் தான் அது ஃபேன் பேஜ்னு சொல்லலாம். அதை வச்சு நான் தான் நந்துங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. ஸோ அதனால இவங்க ஒரே ஸ்டோரி போட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஐடி இருக்குது, இது என் ஃபேன் பேஜ் கிடையாது, ஃபேக் ஐடி, என்னை வச்சு சீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டோரி போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு மார்த்தட்டி யார் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நான் மார்த்தட்டி சொல்லுவேன், எங்கள் ஃபேன் பேஜுக்கே 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஃபாலோவர்ஸு வந்துட்டு டிஃபைன் பண்ணாது, எதையுமே மேட்ரு பண்ணாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே மேட்ரு பண்ணும். உனக்கு பஸ்ஸு கரெக்டாக ஓட்ட தெரியும் அப்படின்னா தான் உன் பஸ்ஸில் ஏறி நான் உட்காருவேன். நீ ஒரு ஃபேமஸான ஆளுன்னா உன் பஸ்ஸில் ஏறி நான் உட்கார மாட்டேன். நான் சொல்கிறது புரியுதா? அப்படி இருக்குங்கிறப்போ ஒரு எலிஜிபிளான புட்டிக்காக நான் இருக்கேன்னா, எலிஜிபிளான புட்டிக்கு என்கிட்ட வந்து ஸ்டால் போடுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற இல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃபாலோவர்ஸ் ஃபேம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க ஸ்கில், அவங்க கஷ்டத்துக்கு தான் அவங்க மேலே வந்திருப்பாங்க. முதலீடு அவங்களது தான். அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் அனுபவிச்சு மேலே வந்திருப்பாங்க. நானும் என் கஷ்டம் ஏன் இதுக்கு வந்தேன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ஃபேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். என் ஃபேஸ் வேல்யூ எப்படி பிஸ்னஸாக மாற்றுறது, அது எப்படி அடையாளமாக மாற்றுறதுன்னு தான் அதை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. அவங்க பேசிக்லேருந்தே அவங்க வராங்கன்னாக்கா நம்ம எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம போகிற இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகலாம். இது ரெண்டுமே அவங்கள நான் வளர்த்து விட்டதுக்கோ அவங்கள நான் வாழ்க்கை தந்தங்கிறதுக்கோ சொல்கிற மாதிரியான ஒரு இதே வராது. நானே ஒரு ஸ்மால் ஓனருங்கிறப்போ நான் இன்னொருத்தவங்க ஸ்மால் ஓனர்னு சொல்கிற மாதிரியான ஒரு இதுலேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆணவமும் அகங்காரமும் கர்வமும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது அடையாளத்தை அழிச்சிடும். இதுதான் நான் சொல்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒன்று ஓப்பனாக சொல்லணுன்னாக்கா, நாங்கள் இதுக்கு அப்புறம் கூட இண்டிவிஜுவலாக எங்களால் ஒரு மண்டபம் ஃபுல்லாக எங்களோட ஓன் ப்ராடக்டை வச்சு க்ரௌடு காட்ட எங்களால் முடியும். யாரையுமே ஸ்டால் ஓனரை கூட சேர்த்துக்காமன்ட்டு கிடையாது. ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டா சொல்கிறேன். எந்த ஸ்டாலையும் அலோவ் பண்ணாமல் ஆர்கேல பண்ணிட்டோமே அந்த மாதிரி இல்லை சொல்கிறேன். ஸ்டால் ஓனர்ஸை சேர்க்காமல் சொல்கிறேன். ஸ்டால் ஓனரை சேர்க்காம ஒரு மண்டபத்தை எடுத்து கிட்டத்தட்ட 500 ஸ்டால் வரைக்கும் என்னோட ப்ராடக்டை மட்டும் போட்டு அதில் லாப நஷ்டத்தை நான் மட்டும் பார்த்து எல்லாமே என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 100 பேர் 200 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு புட்டிக்குங்கிற ஒரு எலிஜிபிலிட்டியே இல்லாமல் நான் புட்டிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 100 பேர் 200 பேரை சேர்த்து ஒரு கூட்டமாக்கி அது மேலே நின்று நான் இந்த 100 பேருக்கு வாழ்க்கை தந்தேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலும் எடுபடாத ஒரு விஷயம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி இருக்குங்கிறப்போ நம்மளுக்கு படைச்ச கடவுளே கூட நம்ம திட்டுறோம், எனக்கு அதை பண்ணல இதை பண்ணல என்ன நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்படி இருக்குங்கிறப்போ இங்கே யாரையும் வளர்த்து விடவும் முடியாது, வாழ்க்கை தரவும் முடியாது, வாய்ப்புகள் தர முடியும். இப்போது நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சிங்களேன், இந்த இன்டர்வியூ நான் பேசுகிறதுக்கு, இது நீங்கள் எனக்கு வாய்ப்பு தான், இது வாழ்க்கை கிடையாது. நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு, இது வாய்ப்பு தான், வாழ்க்கை கிடையாது. நான் இல்லைன்னா 1000 பேர் இன்டர்வியூ தருவாங்க, உங்கள் சேனல் இன்னும் நல்லா போகும். நீங்கள் இல்லைன்னா 1000 பேர் என்ன இன்டர்வியூ எடுப்பாங்க, என்னோட ரிவ்யூ இன்னும் நல்லா போகும். ஸோ இது ஒரு கிவ் அண்ட் டேக்கில் தான் இருக்குமே தவிர இதில் வந்துட்டு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் யாரும் வச்சுக்கிட்டு வர்றது கிடையாது. உனக்கு கூட்டம் வராங்களா, எனக்கு சேல் ஆகும் அப்படி தான் அவங்க வருவாங்க. என்கிட்ட கூட்டம் வராங்க, நீ வந்தால் சேல் ஆகும் அப்படின்னு தான் நான் கூப்பிட்டுப்பேன். இதுதான் அதில் இருக்கிறது பின்னாடி. இதுக்கு பின்னாடி யாருக்கும் வாழ்க்கை தந்தோம் வளர வச்சோம் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. இன்னும் சொல்லணும்னா, இப்படி சொல்கிறவங்க எல்லாருமே தனியாக எடுத்து பண்ணணும் இல்லை தனியாக ஒரு க்ரௌடை காட்டணும்னா அது முடியாது, கஷ்டம். அது அவங்கவுங்க இப்போ பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா, இப்போ அவங்க ஒரு மூவிக்கே போட்டுமே அவங்க ஆடியோ லான்ச்சில் கூட அவங்களால அவ்வளோ கூட்டத்தை காட்ட முடியாது.
நம்ம வந்துட்டு ஒன்று பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம மனசு போல் எல்லாம் நடக்குது, நம்ம மனசு தெரிஞ்சு எல்லாம் வராங்க. கிட்டத்தட்ட 200 ஸ்டால் 220 ஸ்டால் கிட்ட ஆர்கே மஹாலில் போட்டாங்க. இப்போ வரைக்கும் ஆர்கேங்கிறது ஒரு பேசும் பொருளாகவே வரல. காரணம் என்னென்னா அதில் நெகட்டிவ் இல்லை. அதிலே வந்துட்டு ஆர்கேயில் வந்துட்டு ஏசி ஓடலை, பாத்வே சின்னதாக இருந்துச்சு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, நந்து சாய் புட்டிக்கோட இன்ட்ராக்ஷன் சரியில்லை, எங்கள்கிட்ட வந்துட்டு அவங்க என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு பண்ணல அப்படின்னு நாங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவ் கிரியேட் பண்ணியிருந்தா வச்சுங்களேன், இப்போ வரைக்கும் ஆர்கே மகால் நந்து சாய் புட்டிக்குன்னு அது பேசும் பொருளாக வந்திருக்கும். நல்லதை பேச மாட்டாங்க, கெட்டதை மட்டும்தான் எடுத்து பேசுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இப்போ வந்துட்டு நெகட்டிவ் ப்ரொமோஷனுக்கு தான் டைம். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? நெகட்டிவாக பண்ணிக்கணும். ஐயோ நந்து சாய் புட்டிக்கா அவான்னு வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டாக்கா என்னன்னு பார்ப்பாங்க எல்லாரும். அப்போ பாருங்க, இது என் சந்தோஷத்துல நான் அடிச்சுக்கிறது, அங்கே போனால் எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். ஸோ நெகட்டிவ்ங்கிறது ப்ரொமோஷனில் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்கள். ஆனால் அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ 11 எக்ஸ்போவா உங்களோட எக்ஸ்போ நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ வெளியே நிறைய எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுறாங்க, இல்லை அவங்கெல்லாம் என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்பீங்க. அதில் நிறைய விமர்சனத்தையும் பார்த்துருப்பீங்க, நிறைய சண்டை பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸ்போவில் ஸ்டால் போட்டவங்க அவங்கள பற்றி பேசுகிறவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? ஓகே, நம்ம ஒரு எக்ஸ்போ போட்டோம்னா இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணிடக்கூடாது, இதெல்லாம் நம்ம வந்து திருத்திக்கணும், நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போயிடவே கூடாதுன்னு சொல்லி என்னென்ன விஷயங்களை லேர்ன் பண்ணீங்க? நம்ம பார்க்கவே வேண்டாம். ஆக்சுவலா வந்து ஸ்டால் புக் பண்ணுவாங்கல்ல, அவங்களே வந்து சொல்லிடுவாங்க, சிஸ்டர் எனக்கு இப்படி இருந்தது சிஸ்டர், எனக்கு ஏசி இல்லை சிஸ்டர், எனக்கு வாட்டர் இல்லை சிஸ்டர், ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு, பார்த்து ரொம்ப சின்னதா இருக்கு, போகவே முடியல, உங்க எக்ஸ்போல இதெல்லாம் பண்ணிடாதீங்க சிஸ்டர், அந்த மாதிரி சொல்லி நாங்க கரெக்ஷன் பண்ணது. ஆக்சுவலா அந்த மாதிரி நாங்க பண்ணது கிடையாது, அவங்க சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலா இன்னொன்று என்னன்னா, கரெக்ஷனுங்கிறது எங்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு தான் இந்த ஒரு மாசமாக தான் நாங்கள் வந்துட்டு ஏதோ வந்துட்டு சாரீ விற்றுக்கிட்டு இருக்கோம். அது வந்துட்டு சரியாக போகல, யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அந்த ப்ராப்ளத்துக்காக நான் பேச போயிட்டு ஓகே இதை நம்ம கையில் எடுத்தால் நம்மளுக்கு ஒரு லாபம் வரும்னு சொல்லிட்டு அப்படி குரூப்பில் டூப்பு இந்த திணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுது கிடையாது. நான் இன்னொன்று சொல்லணும், அது என்னன்னா எக்ஸ்போன்னு பேசுறாங்கல்ல, எனக்கு இவங்க வந்தாங்க சீஃப் கெஸ்டா, அவங்க வந்தாங்க அப்படின்ட்டு. நான் ஒண்ணு சொல்றேன், எக்ஸ்போ பத்தி ரொம்ப பெருமையா பேசுறவங்க தனியா சிங்கிள் பிராண்டா அவங்களுடைய பிராண்டை மட்டும் போட்டுட்டு இப்படி சொன்னா வந்துட்டு ஓகே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு மக்கள் வந்தாங்க எக்ஸ்போக்கு, யாரையுமே கூப்பிடல, என்னோட பிராண்டுக்கு இவ்வளவு மக்கள் வந்தாங்க. என் பிராண்டுக்கு வந்தாங்க. மல்டிபிள் ப்ராடக்ட்னா எங்க இருக்கவங்களோ ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க கூட மல்டிபிள் ப்ராடக்ட் போட்டா மக்கள் வந்துட்டு நிறைய பொருள் இருக்கு அந்த இடத்துல, போய் பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒன்னொன்னுக்கு போறது. ஆனா எங்களுடைய 9 எக்ஸ்போல சாரி மட்டும்தான், சாரியை மட்டும் தான் காமிச்சு இத்தனை எக்ஸ்போ போட்டிருக்கோம். மக்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வந்துட்டு யாரும் சீஃப் கெஸ்டா வர்றது கிடையாது. எங்களோட சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? மக்கள் தான். ஸோ அவங்க தான் எங்களோட சீஃப் கெஸ்ட். ஸோ அவங்க வந்தால் போதும் எங்களுக்கு அப்படின்னு தான் அந்த கான்செப்டில் தான் இது வரைக்கும் நாங்கள் போயிருக்கோம். யாரையும் தனியாக இன்வைட் கூட பண்ணது கிடையாது. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வேணால் வந்துட்டு ஏசி சார் அவங்கள வேணால் வந்து கூப்பிடுவோம், சார் நீங்கள் வாங்க வந்துட்டு ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள இன்வைட் பண்ணுவோமே தவிர நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு அது பெருசாக நாங்கள் ப்ரொமோட் பண்ண. ஒரு விஷயம் என்னன்னா வசந்த், இப்போ அஜித் நம்மளே அஜித் சாரிடா இன்னொரு விஷயம் என்னன்னா வசந்த், அஜித் நம்மளுக்கு யாரு வேணும் யாரு வேணாங்கிறது ஒன்று இருக்கு. இன்னொன்று யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை நான் தனியாக ஒரு விஷயம் பண்ணுறேன்னா தான் அதுக்கு சீஃப் கெஸ்ட் தேவை. ஓகேவா? நான் ஒரு 10 பேரை சேர்த்து வச்சுட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றேன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று செலவாகுதுன்னா அந்த காசை கை காசு போடுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கணும். அந்த கை காசு போடுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா நான் சிங்கிள் பிராண்டை வச்சே நான் எக்ஸ்போ போட்டுப்பேன். அந்த கேப்பபிலிட்டி இல்லாதனால தான் நான் ஒரு 100 பேரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி அதில் ஒரு 25 எடுத்து எக்ஸ்போக்கு போட்டுட்டு ஒரு 75ல் ஒரு 25 அப்படி இப்படின்னு செலவு பண்ணிட்டு ஒரு 50 லாபமாக நான் எடுத்துகிட்டு போகிற மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இவங்களை எல்லாரையும் கூப்பிடலாம். ஸோ இன்னும் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல போகணுன்னாக்கா எனக்கு இதுதான் வேலை, எனக்கு இதுதான் நான் பண்ணணும். 5 ரூபா இட்லிக்கு நான் ஒரு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் நான் ஊற்றி சாப்பிடுவேன். 5 ரூபா இட்லிக்கு நான் வந்துட்டு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கெலாம் ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி அது கூட நான் சாப்பிட மாட்டேன். ஸோ எதுக்கு என்னென்ன நீடோ அதுக்கு அதை தான் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு யாரை கூப்பிட்டு என்ன பண்ணாலுமே நாங்கள் யாரையும் கூடாமல் சிம்பிளாக பண்ணாலுமே அதை தாண்டி இதில் எங்களால் க்ரௌடு காட்ட முடியுது அப்படின்னாக்கா இதை நாங்கள் ஆர்கானிக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சாரிக்காக 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸுங்கிறது எந்த விதமான எக்ஸ்ட்ரா கூப்பாடும் இல்லாமல் வந்தது. அது இல்லாமல் நம்ம வந்துட்டு நீங்கள் தான் பெஸ்ட்டு, நீங்கள் தான் அப்படி இப்படி அவங்கள கிட்டே சேர்த்துக்க மாட்டோம். இதை நீ தப்பு, இதை நீ மாற்றிக்கணும், இது சரி, இதை நீ பண்ணிக்கிட்டே இரு, இல்லை இதை நீ பண்ணாத அப்படி சொல்கிறவங்கள ரொம்ப நெருக்கமாக வச்சுப்போம்.
ஐயோ நீங்க பண்றது தான் சரி, ஐயோ தெய்வமே உங்களுக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரியுதுன்னாங்கன்னா அவங்க கிளம்பு நம்மளுக்கு அப்படின்னு. பின்னாடி அப்புறமா போய் இன்னொருத்தவங்க கிட்ட அதை வந்து பேசி சொல்லுவாங்க. நான் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன் அஜித். நான் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக இந்த 2 எக்ஸ்போவில் வந்துட்டு ஸ்டாலுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்குறேன்னு வச்சிங்களேன். நான் அவங்கக்கிட்டேருந்து ஸ்டால் புக் பண்ணி எக்ஸ்போ ஆரம்பிக்கிறப்போ அவங்க ஒரு 2000 ரூபா எனக்கு பெண்டிங் தரணும், நான் அவங்கள்ட்ட போய் கேட்குற மாதிரி வருதுன்னா அவங்க அப்போ உண்மையாக நான் யாருங்கிறத பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் லைட் அதில் எரியலைன்னு வச்சிங்களேன், அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ உன்னால் எனக்கு என்னால் உனக்குன்னு தான் இது போகுமே தவிர இதில் தாண்டி ஒரு எமோஷனல் பாண்டாக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது ரொம்ப சீக்கிரமாக பிரேக் ஆகிடும். அதனால தான் ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம கிட்ட ஸ்டால் போட்டவங்க அகைன் போடுறவங்க இருக்காங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் நாங்க பண்றோம். பட் ரொம்ப தலகணமா நாங்க பேசுறது அந்த இது கிடையாது. இப்போ நம்மள்ட்ட ஸ்டால் போட்டவங்க ரிப்பீட் வந்து ஏன் பண்ணுறாங்க? வியாபாரம் நல்லா போகுது, கூட்டம் நல்லா வருது. வியாபாரம் நல்லா போகல, கூட்டம் நல்லா போகலன்னா அவங்க ரிப்பீட்டடாக வர மாட்டாங்களே. என் தம்பியாவே இருக்கட்டும், அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டோம், ஆனால் அவன் எக்ஸ்போவில் கூட்டம் வரலண்ணா, நான் வரலன்னும் கூட பிறந்தவன். வியாபாரமாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆர்கனைசரை அப்படி தாண்டி இல்ல, நீ ரொம்ப தப்பா சொல்ற. ஆக்சுவலா நேத்து கூட ஒருத்தவங்க அண்ணா அக்கா பேசின விதத்துக்காகவே எனக்கு சேல் நல்லா ஆச்சு, அவங்க பேசின விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல அது அவர் சொன்னது என்னன்னா, அங்க வர எனக்கு வந்து ஒரு வருமானம் அதுல இருந்து வருது, எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு, நான் இல்ல அவங்களே அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்க. எனக்கு சேல் நல்லா ஆச்சு, அண்ணா அக்கா ரொம்ப நல்லா பேசுனாங்க, அதுக்காக ஏன்னா திரும்ப ஒரு சில வரேன். இடத்துல எல்லாம் ரொம்ப ரூடா பேசுறாங்க, அந்த மாதிரி அவங்களே வந்து சொல்லுவாங்க ரொம்ப ரூடா பேசுறாங்க. ரூடுக்கு அவசியமே என்னமா இல்ல. அவங்க கிட்ட தான் வந்துட்டு எல்லாமே வர மாதிரி வந்து பேசுறாங்க, ரொம்ப ஹர்ட் ஆகுதுக்கா, இந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ பொட்டிக்கு வந்து நிறைய வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து விரல் ஒட்டி எண்ணலாம், இப்போ வந்து விரல்லாம் பத்தாது, அந்த மாதிரி நம்ம வாட்டுக்கு எடுத்துகிட்டே போகலான்றப்போ எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணுற போது பொட்டிக்கோ இவ்வளோ இப்படிதான்ப்பா, பொட்டிக்லலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வருது. நான் அதில் வந்து பார்க்கும்போது ஒரு சில இடத்துல உங்களோட கமெண்ட், உங்களோட இதையும் வந்து கமெண்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க பொட்டிக் பண்ணும்போது அவங்களுக்கு பொட்டிக்குன்னு போடும்போது மேலே உங்களோட பேர் ஏதோ வரும்போது டக்குனு ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணிடுறாங்களே. பொட்டிக்கு வந்து இந்த வியாபாரத்தின் பேர்ல ரொம்ப ஏதாவது ஒரு சீப்பான ஒரு சாரியை விற்கிறதோ இல்ல லாபத்துக்காக ஒரு சில விஷயங்கள் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்ப்பீங்க? இது வந்து ஆக்சுவலா வியூவர்ஸ்க்காக ஒரு சிலர் பண்ணுவாங்க. யூடியூபர்ஸ்லாம் வந்து எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் வேணும்னே போடுவாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு ஆஃபர்ல ஏதாச்சும் ஒரு சாரி போடுவோம், ஆக்சுவலா அந்த சாரியோட ஒர்த் வந்து 700 இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஆடியோ ஆஃபர்ல என்ன போடும்போது ஒரு 299 அல்ல எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் இருக்காது. ஆனால் நாங்கள் போடுவோம் வேணும்னு கம்மி மார்ஜினில் இருக்க சாரியை வாங்கிட்டு இது நான் வாங்கினேன் அவங்களோட வியூஸ் போகிறதுக்காக தம்ப்நெயிலில் ரொம்ப தப்பாக வைக்கிறது, ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்கிறது. ஆனால் 300க்கு எங்கேயுமே அந்த சாரீ கிடைக்காது, அவ்வளோ சூப்பரான சாரி. ஆனால் வேணும்னே வந்துட்டு போடுவாங்க. அப்போ நம்ம வந்துட்டு நம்ம சைடில் என்கொயரி பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்கும்போது அப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா நாங்கள் காப்பிரைட் கொடுத்துருவோம். என்னன்னா ஒரு இந்த மூஞ்சி இந்த ஃபோட்டோ வச்சோன்னா நமக்கு வந்து வியூஸ் வந்துடும். இந்த 2 பேர் ஃபோட்டோவையும் ஒரு கோவமாக இருக்க மாதிரி வச்சு கையில் ஏதாவது ஒரு புடவை வச்சு அந்த புடவை லைட்டாக ஒரு ஓட்ட போகிற மாதிரி வச்சு அதில் ஒரு ரெட் கலர் ரவுண்டு போட்டு ஒரு அமுகுறி போட்டோம்னா அந்த வீடியோ கொஞ்ச நாள் வரைக்கும் நாங்கள் வேண்டாம் எதுக்கு சேனல் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு தான் வந்துட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு யாரெல்லாம் வேணும்னு தப்பாக போடுறாங்களோ அவங்க சேனல் போனால் கூட பிரச்சனை கிடையாது, என்ன நீ தப்பாக போடுறியா நாங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்க ஐடி மேலே வந்துட்டு காப்பி ரைட் கொடுத்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு 2-3 பேருக்கு ஐடியா போயிருக்கு. அந்த ரிவ்யூ ரைட்ஸ் எல்லாருக்கும் இருக்கு அஜித். வாங்கிட்டே வாங்குற பொருள் கூட நான் ரிவ்யூ போடலாம், அது ஜென்யூனாக இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அஜித். நம்ம வந்துட்டு உட்காந்த இடத்துலேருந்து அந்த வீடியோவையும் ஐடியையும் ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், எவ்வளோ டிஜிட்டலாக மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ரிவ்யூ ஜென்யூனாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஒருத்தவங்களே டார்கெட் பண்ணி பண்ணுற மாதிரி செய்வாங்க. உனக்கு ஓகே 100ல் 1 ஏதோ ஒன்று அப்படி இருக்குன்னா ஒன்று அதை நீ ரிட்டர்ன் பண்ணணும். இல்லைன்னா ஏன்னா நான் ஃபஸ்ட்டு விஷயமே கேட்குறேன், உங்ககிட்ட சாரி நீ காசு கொடுத்துட்டு உனக்கு சாரி வரலன்னா நீ போயிட்டு என்ன வேணாலும் பேசலாம், உனக்கு ப்ராடக்ட் வந்துருச்சு. அதுவும் ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல எனக்கு வேறு மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க. அது அவங்க ஆர்டர் போட்டதாக தான் இருக்கும். நம்ம ரிட்டன் எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிட்டன் எடுத்துக்கிறது மோஸ்ட்லி ஏன் கிடையாதுன்னா, புட்டிக்கில் சில பேர் வாங்குறாங்கன்னா சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு வாங்குவாங்க, வச்சு கொடுக்கறதுக்கு வாங்குவாங்க. இப்போல்லாம் ரிட்டனுங்கிறது மற்ற இதர ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேருந்து வாங்கி போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ போட்டுட்டு ரிட்டர்ன் போடுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் சைடில் ஏதாச்சும் எங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் மிஸ்டேக் நடக்குது, அவங்க சூஸ் பண்ண சாரி இல்லாமல் வேற சாரி போயிடுச்சுன்னா கம்பல்சரி ரிட்டர்ன் எடுத்துப்போம். ஓப்பனிங் வீடியோ மஸ்ட் போட்டுருவோம். இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும்னாக்கா, ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கும் எக்ஸ்போல் அவ்வளோ இது பண்ணுறதுக்கு மெயின் ரீசனு யாராக இருந்தாலும் ஒருவேளை பிஸி டைமில் நம்மளால ரீச் அவுட் பண்ண முடியல அவங்க நேராக வந்து மாற்றிட்டு போட்டோம் அப்படிதான் இருக்கும். எத்தனை அந்த மாதிரி நான் எக்ஸ்போல பண்ணியிருக்கேன். நம்ம ஷாப் ஆவடியில இருக்கு, இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி வந்தது இல்லை சொல்கிறேன். ஏன்னா அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கிளியர் பண்ணிட்டாச்சு, ப்ரொஃபஷனலாக போயாச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாக்கா, யாராவது ஒருத்தவங்க பண்ணுற தப்பால் மொத்த புட்டிக் பேரும் கெட்டு போகுது அப்படிங்கிறது கிடையாது. இன்னமுமே
இன்னுமே உங்களுக்கு நான் ஒரு கிளியர் பண்ணிக்கிறேன்னா, மக்களுக்கே தெரியும் யார் அவங்க காலில் வந்தவங்க, யார் மற்றவங்க மூலியமாக நின்னவங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ புட்டிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை நான் ஓன் பிராண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் எலிஜிபிளுங்கிறது மக்களுக்கு தெரியும். இவங்க குரூப்பில் டூப்பு சும்மா வாயில் வடை சுட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஓகே, இவங்க வராங்க செய்கிறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்காக தான் வராங்க. நான் சொல்கிறேன், உனக்கு கட்ஸ் இருக்குன்னா நீ ஓன் ப்ராடக்டை ஒரு 100 ஸ்டால் 200 ஸ்டாலில் போட்டுட்டு ஒரு யூனிக்காக வந்துட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நீ சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே கிரேட். மற்றபடி 10ஓட 11 கூட இல்லாமல் 100ஓட 101 இருந்துக்கிட்டு வெறும் அது நான் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போக விரும்பல கான்ட்ரவர்சிக்கு. அதே மாதிரி இப்போ வரைக்கும் இவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த மாதிரி சாரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் இப்போ வரைக்கும் நந்து சாய் பொட்டிக் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ இல்லை ஃபேஸ் பண்ணுற ஒரு விமர்சனம் ஏதோ ஒரு சைடில் இருந்து இந்த விஷயம் வந்து மாறவே இல்லை. இன்னமும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நாங்கள் என்னவோ பண்ணிட்டோம், எவ்வளவோ மாறிட்டோம், நாங்கள் பேசுறதை கம்மி பண்ணிட்டோம், நாங்கள் சொல்றதை நிறுத்திட்டோம், நாங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணோம், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணோம். ஆனா ஏன்டா நீங்க இதை மட்டும் ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு. ஆக்சுவலா என்ன தெரியுமா, நம்ம பாட்டு ஏதோ ஒன்று போடுவோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கான்செப்ட் என்ன போடுவோம், இன்னார் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு கமெண்ட். இது வந்து ஆளை வச்சுதான் பண்றாங்களா இல்லனா அவங்கள பப்ளிக்கா வந்து போடுறாங்களா? அதுல என்ன ஒரு மெயின் விஷயம்னா, என்ன தெரியுமா, காப்பி கேட் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட். அந்த ஐடியில வந்துட்டு டிபியே இருக்காது, ஃபாலோவர்ஸே இருக்காது. இதுல என்னன்னா, நீங்க இந்த எக்ஸ்போல நான் ஒரு டான்ஸ் ஆடுவேன், அந்த டான்ஸ் வீடியோல வர கமெண்ட் பாருங்க, வந்து ஒரு 5 செகண்ட் தான் இருக்கும், அதுக்குள்ள அதுக்கு 50 லைக் வரும், 60. அது எப்படி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அட் a டைம்ல எல்லாரும் உட்கார்ந்து அதுக்கு லைக் போட்டாதானே அது கமெண்ட் எப்போ வரும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இல்ல 50 பேர் இப்ப நம்ம 5 பேர் உட்கார்ந்துப்போம், நீ ஒரு கமெண்ட் போடுவ, நாங்க 4 பேர் அதுக்கு லைக் போடுவோம், அவன் ஒரு கமெண்ட் போடுவான், மிச்சம் இருக்க 4 பேர் அதுக்கு லைக் போடுவோம். அப்படி மாதிரி நடந்துருக்கு அந்த டான்ஸ் வீடியோக்கு அந்த மாதிரி வரும். அப்புறம் நானும் இவரே ஏதாச்சும் கான்செப்ட் பண்ணனும்னா காப்பி கேட் அப்படின்னு வரும். ஓ அவங்கள மாதிரி பண்றீங்க, அவங்கள மாதிரி பண்றீங்க அவங்க ஒண்ணும் இல்லைங்க. நான் வந்துட்டு இப்ப பாப்பா பிறந்து ஒரு 9 மந்த் ஆகுது, ரொம்ப வெயிட் போட்டுட்டேன், இப்போதான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். கஷ்டப்பட்டு டயட் இருந்து ஜிம் போயிட்டு வெயிட் லாஸ் ஆனதுக்கு நீ அவங்கள மாதிரி என்னமோ எனக்கு தெரியல, நீ வந்து அவங்கள காப்பி பண்ற, ஜிம் போறது காப்பியா, எனக்கு புரியல, என்னடா இது இப்படிலாம் கமெண்ட் பண்றீங்களே, இது நீ இது வந்துட்டு பப்ளிக் தான் பண்ணுதா இல்லைன்னா யாராச்சும் ஆளை வச்சு பண்றாங்க? பப்ளிக் வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எனக்கும் இந்த மாதிரி வந்துட்டு தைராய்டு இஷ்யூ, பிசிஓடி இஷ்யூ, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, நானும் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிட்டேன், ஆஃப்டர் ப்ரெக்னென்சி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் எப்படி வந்துட்டு டயட் இருக்கிறது, இந்த டயட் சார்ட் எனக்கு சொல்லுங்கள், இல்லை ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது, எந்த ஜிம்முக்கு போகிறது, இப்படி தான் பப்ளிக் கேட்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? பப்ளிக்கோட மென்டாலிட்டி யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். இவங்க சும்மாவே இருக்காங்கல்ல, இப்போ ஜிபேல ஒரு 200 ரூபாய் அவங்க வாங்குறாங்க, அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்ல, ஸோ அதுக்காக அவங்க பண்ணுறாங்க, நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம். நீ இவங்கள மாதிரி பண்ணுறீங்கன்னா அப்போ அவங்கள்ட்ட இருந்து வந்தவங்க தானே வரும். அந்த கமெண்ட் பார்த்துட்டு இவர்கிட்ட சிரிப்பேன், ஏய் இங்க பாரு இப்போ டான்ஸ் வீடியோ போட்டிருக்கோம்ல, இதுக்கு பாரு இந்த புட்டிக் அப்படின்ட்டு கமெண்ட் வருதா இல்லையா பாருன்னு. இது ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்போல இருந்து நீங்க விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து எவ்வளவு தாங்க நானும் பாக்குறேன். இல்ல இப்போ இது எப்படினா பண்ணாதான் எனக்கு போகுது, எனக்கு பண்ணாதான் இருக்கு, எனக்கு பண்ணாதான் இருக்கு. இப்போ என்னன்னா, எனக்கு 2 சி செக்ஷன், நான் வந்து அவ்வளோ வலியை தாங்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுன்ட்டு டயட், எனக்கு என் கண்ணு முன்னாடி இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் சாப்பிட முடியாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டயட் இருந்து எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஈஸியாக வந்துட்டு யாரையோ பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். இவர்கிட்ட சொல்லும்போது இவர் ஏதாச்சும் ஒரு பேட் வேர்ட் பேஸ் வர, அப்போ சிரிச்சுட்டு விட்டுரும். என்ன போட்டு விடாத, நான் எல்லாரும் மாதிரி தான் அஜித், நான் எல்லாரும் மாதிரி தான், நான் ஆஸ் யூஷுவல் காமன் மேன், நான் எனக்கும் எல்லாமே இருக்கு, அச்சம் படம் நானும் பயிர்ப்பு எல்லாமே இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் உடனே சொல்லிடுவாரு, அவங்கள வந்து 2 ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 6 மாசத்துல வெயிட் லாஸ் பண்ணி காமிக்க சொல்ல, அப்போ வேணா நான் ஒத்துக்கிறேன், அவங்க கிடக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு சில டேஷ்னு போட்டு திட்டி விட்டுருவாரு, நான் சிரிச்சுட்டு விட்டுருவோம். அந்த டேஷ் சொல்லியிருக்காங்க, அப்படியே திட்டிட்டு விட்டுருவாருன்னே முடிச்சிருக்கலாமே, பாத்தீங்களா? இப்போ இந்த எக்ஸ்போ பத்தி வரலாம். எப்போ பண்றீங்க, என்னெல்லாம் பண்றீங்க, எவ்வளவு ஸ்டால்ஸ் வருது, இதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு? ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு பண்ணுறது எப்படின்னா, நம்ம அந்த இடத்த வந்துட்டு மெஷர் பண்ணி அதில் எவ்வளோ ஸ்டால் போட முடியும்னு நம்ம மெஷர் பண்ணி, அதில் நம்ம ஸ்டால் எவ்வளோ போட முடியும்னு மெஷர் பண்ணி, அப்புறம் நான் ரிப்பீட்டபிள், அதாவது ரிப்பீட் ஆகாத சில ஸ்டால்ஸ் கொடுக்கறதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு மெஷர் பண்ணி பண்ணுறோம். இப்போ வரைக்குமே நாங்கள் 75% எங்களோட ஸ்டால் தான் போடுறோம். ஆனால் எங்களோட இந்த 75% போடுற ஸ்டாலு மிச்சம் போடுற 25% அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா வந்து சாரீஸ் நாங்கள் கொடுக்குறது. ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, ஆர்கேல வந்துட்டு ஓகே எல்லாருக்கும் ஸ்டால் கொடுக்கலான்ட்டு சாரிக்கு ஸ்டால் எடுத்துட்டோம். என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஸ்டால் ஓனர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நந்து சாய் புட்டிக் பிராண்டை வந்துட்டு லாஸ்ட்டில் போட்டுட்டோம். இருந்தாலும்
அவ்வளோ கஸ்டமர் நந்து சாய் புட்டிக் சாரீஸ் எங்க இருக்குன்ட்டு அதை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எங்க கிட்ட வந்துட்டாங்க. அப்ப எங்களுக்கு என்னாச்சுன்னா ஒரு அமௌண்ட் வாங்குறோம், அது நமக்கு பெரிய காசாலுமே ஸ்டால் போடுறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய அமௌண்ட். அப்போ அவங்களுக்கு ஓடலைன்னா கஷ்டமாயிடும். இதுக்கப்புறம் கொடுக்கறதுனா நந்து சாய் புட்டிக் சாரீ மட்டும்தான் ஸ்டால்ல இருக்கணும், மற்ற எந்த சாரீஸும் கொடுக்காம மல்டிபிள் ப்ராடக்ட் வேற என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ எல்லாமே கொடுக்கலாம். பட் இல்லாத ப்ராடக்ட்ஸ் வேற யார்யாட்ட என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஏன்னா நம்மளது வந்து நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா சாரீ மட்டும்தான். எங்களுக்கு இப்போ சாரீ தான் இருக்கு. சாரீ வந்துட்டு ஒரு ஸ்டால் கொடுக்கல. இப்போ வந்து ஓவராலா வந்துட்டு இங்க 100 ஸ்டால் வரப்போகுது. மண்டபத்தோட கேப்பபிலிட்டி அவ்வளவு. ஏன்னா அதுக்கு மேல இங்க ஸ்டால் போட முடியாது. பாத்வே ரொம்ப சின்னதாயிடும், நெருக்கி போற மாதிரி இருக்கும் கஸ்டமர்ஸ். அதனால நல்லா ஃப்ரீயா போட்டு கீழே மேல சேர்த்து வந்துட்டு 100 ஸ்டால் தான் இங்க போட முடியும். அந்த 100 ஸ்டால்ல எவ்வளவு பெஸ்ட்டா வந்துட்டு நாங்க கொடுக்க முடியும். ஆனா 100ம் புக் ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க போட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் போய். மற்றபடி இந்த ப்ரிகாஷன், இந்த ஏசி, தண்ணி, ஃபுல் ஏசி வாட்டர் வந்து எங்கெல்லாம் எங்களால வைக்க முடியுமோ அந்த சைடுல எல்லாம் ஃபுல்லா அதுக்கு ஆரம்பிக்கிறது அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல தண்ணி வைக்கிறது இல்லைங்க, குடிக்க தண்ணி இல்லைங்க. நாங்க பண்றவங்க கூட சிஸ்டர் ஏசி வாட்டர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபுல்லா இருக்கும்ல, எங்க இருக்குங்க புக் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து அது ரொம்ப பெரிய நிறைய அடி வாங்கிட்டு வந்திருக்காங்களே. இப்போ அவ்வளோ பொட்டிக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, அவ்வளோ எக்ஸ்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் வந்துட்டு எக்ஸ்போன்றது மாசத்துல ஒரு நாள் 2 நாள் யாரோ ஒரு ஆள் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. 30 நாளும் ஏதோ ஒரு இடத்துல 30 எக்ஸ்போ நடந்துகிட்டே தான் இருக்கு. மாசத்துக்கு அந்த 4 நாளுமே எக்ஸ்போ நடந்துட்டு தான் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டே இருக்குன்றப்போ அப்ப அதுல பெரிய இஷ்யூ ஃபேஸ் பண்ணும்போது எக்ஸ்போக்கு போகலாமா, நமக்கு எக்ஸ்போக்கு போனா வியாபாரம் ஆகுமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சில ஆட்கள் வந்து அவ்வளவு பணம் இழந்திருக்காங்க. நிறைய பேர் வீடியோவா போடுறாங்க, நான் அந்த மாதிரி போனேன், இவ்வளவு காசு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா இவ்வளவு ஆயிடுச்சு, நாங்க வந்து கரண்ட் பில்லாம் சேர்க்கல, உங்களுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, கெஸ்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டோம், அந்த அமௌண்ட்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணணும், சோ கெஸ்ட் உங்களுக்காக தான கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அமௌண்ட் அவ்வளவு ஸ்டார் கிட்ட வந்து இன்னொரு விஷயம் சொல்லி நம்ம பண்றது எக்ஸ்போ இருக்கு தெரியுமா, அதுல மினிமமா கம்பேரிட்டிவ்லி எல்லாரோட விட மினிமமான பேமெண்ட்ல அந்த சார்ஜஸ் வித் ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி நாங்க பே பண்றோம், அவங்க கிட்ட அதை நம்ம வாங்குறது இல்ல, இந்த எக்ஸ்போல வாங்கல. இல்ல என்னன்னா இது வந்துட்டு இப்ப நம்ம ஒரு பேக்கேஜ் வாங்குறோம்னா அது வந்துட்டு எங்ககிட்ட ஸ்டால் போடுறவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நந்து சாய் புட்டிக், நந்து 6624 அமர்முகம், இது எல்லாமே எங்களோட யூடியூப்லையும் சேர்த்து சொல்கிறேன். நந்து சாய் புட்டிக் யூடியூப் சேனலில் மட்டும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எங்களோட இன்னொரு சேனலில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஓவராலாக ஒரு 5 மில்லியன் வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 100K ஒன்றும் இல்லைங்க. அடுத்து நம்மளுக்கு வந்துட்டு வேலூரில் ஒரு எக்ஸ்போ இருக்குது 2 வீக்ஸ் கழிச்சு. அந்த வேலூர் எக்ஸ்போவில் வாண்டடாக வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபாலோவர்ஸ் 100 தான் இருந்தாங்க, ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ வந்துட்டு 100K தான் இருந்துச்சு. எவ்வளோ ப்ரொமோஷனுக்கு எவ்வளோன்னு கேட்டால் 15K சிஸ்டர் அப்படின்னாங்க. அதாவது ஒரு ரீல் பண்ணுறதுக்கு 15K. 1 மில்லியன் வச்சிருக்க ஒரு ஃபாலோவர்ஸ் எவ்வளோ வாங்குவாங்கன்னு நினச்சி பாருங்க. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணிக்காம எங்களுடைய 5 மில்லியன் பேஜில் அந்த ஸ்டாலுக்கான அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு, அது கூட 20,000 30,000லாம் கிடையாது, நாங்கள் வாங்குறது 15K தான். இந்த 15Kக்குள்ள இது வந்துட்டு 6x6 வாங்குறாங்கன்னா 12,500. இதுக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறோம். அவங்க கேட்குற இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்டால் கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட். இது எல்லாமே ஏசி தான், நான் ஏசி கிடையாது. எங்கே வேணால் வந்துட்டு வாட்டர் எங்களால் முடிஞ்ச இடத்துல வச்சுருப்போம். அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி க்ரௌடை வர வைக்கிறோம். இது வந்துட்டு எங்கள் சைட்லேருந்து வந்துட்டு அவங்களுக்கு லாபமா இல்லையான்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஆர்கில போட்டவங்க அகெயின் எங்ககிட்ட போடுறாங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு நினச்சி பாருங்க. கண்டிப்பாக. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய சொன்னீங்க. உங்களோட ஆசைன்னு ஒன்று இருக்கும், ஒரு கனவு ஒன்று இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ 11 எக்ஸ்போ கிட்ட வந்துட்டோம், இப்போ 12வது எக்ஸ்போ வேலூரில் போகிறோம். ஸோ இன்னமும் ஒரு சில விஷயத்தை நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும், இன்னும் ஒரு சில இடத்த நோக்கி நாங்கள் ஓடணுமா, இதை வந்து நாங்கள் வந்து எப்படி தான் அடையணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அடைஞ்சாச்சு. இன்னொன்னு இருக்கு ஆக்சுவலா வந்துட்டு நான் சொல்லிடுறேன், நான் பேச வரேன். இந்த இடத்துல கை வரப்பலாம் நீ நோட் பண்ணு. அதான் நான் வந்துட்டேன், இவன் என்ன கண்ட்ரோல் பண்றான் ஆக்சுவலா அப்படின்றப்ப இப்படி கை வந்துட்டா. இது என்னன்னா ஒரு டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்ணணும் ஒரு ஆசை. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணி அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டோம். அதுக்குள்ள ஒருத்தவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. மென்ஸ் வியர் கிடையாதுங்க, இது டெக்ஸ்டைலே கிடையாது, இது வேற. ஆக்சுவலா இது ஓபனா சொல்லலாம், ரொம்ப ஃபன்னியா போகும் பாக்குறவங்களுக்கு. அத என்ன சொல்றீங்க? சொல்ல மாட்டோம், ஓபன் பண்ணிடுவோம், ஓபன் பண்ண தான் போறோம். ஏன்னா வந்து இப்போ இத்தனை நாள் சொல்லியிருந்தாங்க காப்பி கேட்னு, இதையும் பண்ணிட்டா இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். சரி, யாருக்காக நம்ம ஏன் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கணும், நம்ம என்ன பிளான் பண்ணுமோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம். கூடிய விரைவில் வந்துட்டு ஓபன் பண்ணிடுவோம். அது என்னன்றத விஷயம் என்னன்னா, இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு 4000 5000 ஸ்கொயர் ஃபீட்ல மேலையும் கீழையும், அதாவது ஒரு 3 மாடி இருக்கிற மாதிரி
நம்ம நந்து சாய் புட்டிக் டெக்ஸ்டைல்ஸ், அது நந்து சாய் டெக்ஸ்டைல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஆல்மோஸ்ட் நம்ம சென்னையிலே ஒரு பிராண்டாக இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டோர் பிராண்டாக இருக்காங்க. அவங்களோட மினியேச்சரை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் இதுக்கப்புறம் நம்மள்ட்டேருந்து ஒரு பக்கம் இப்படி மேலே நின்று நந்து சாய் புட்டிக்கா அங்கே இருக்குப்பா போர்டு அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று ஒரு நியூ வெஞ்சர் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். டெக்ஸ்டைல் ஒரு பக்கம், அப்புறம் இன்னொன்று ஓப்பன் பண்ண போகிறோம். அது வந்துட்டு கண்டிப்பாக அது ஓப்பன் பண்ணும்போது உங்களை கூப்பிடுவேன், நீங்களும் வரணும், வந்து இன்டர்வியூ எடுக்கணும். அப்புறம் இன்னொன்றும் போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு அப்படி இப்படிலாம் பண்ணாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ கையில் எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவான விஷயமா இருக்குது. ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. அது என்னென்னா ஜீப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பழைய ஜீப்ஸை வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வில்லிங்காக இருக்காங்க. பட் அது சரியாக இருக்கிறதில்ல. அதனால் லீகலாக பண்ணுறோம். அதாவது அந்த இன்ஜின், சேஸ், ஆர்சி புக் இதை வச்சு பாக்கி எல்லாமே பின் டு பின் புதுசு போட்டு ரீக்ரியேஷன் மாதிரி ஒன்று பண்ணி வண்டியை பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவும் என்னோடய பேஜ் அமந்தினி ஜிப்ஸ் பேஜில் பார்த்தா தெரியும். ஸோ 9363737526 அதோட வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கு டிஎம் பண்ணாலுமே நம்ம அதுக்கான இதுவுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒன்று திரும்ப நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நான் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய ஷேர் பண்ணீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற மக்களை உங்கள் சைடில் இருந்து ஒரு இன்வைட், இந்த மாதிரி எக்ஸ்போ நடக்குது, இத்தனை தேதி நடக்குது, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். வணக்கம் மக்களே, நம்ம நந்து சாய் புட்டிக்கோட சென்னை எக்ஸ்போ ஜூலை 11 and 12 இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது. ஸோ என்ன வென்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஐஸ்வர்யா மஹாலில் நடக்குது. ஸோ ஜூலை 11 and 12 சாட்டர்டே சண்டே தான். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. எவ்ரி 3 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் வந்துட்டு 3 பேரை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து 4000 5000 எபோவ் ஒர்த் இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ் அதை ஆஃபர் பண்ணுறோம் அவங்களுக்கு. இது ஒரு நாளைக்கு 12ன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு சேர்த்து 25 பீப்புளை வந்துட்டு ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வந்து நம்ம எக்ஸ்போ விசிட் பண்ணால் மட்டும் போதும். என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எப்போதும் போல் உங்களோட அன்பு ஆதரவு எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த முறை எங்களையும் எங்கள் கூடயும் சேர்ந்து பண்ணுற எங்கள் கூட சேர்ந்து அந்த எக்ஸ்போவில் வந்துட்டு மல்டி ப்ராடக்ட் வச்சு ஸ்டால் ஓனர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம எக்ஸ்போக்கு வந்துடுங்க. எனக்கு நீங்கள் வருவீங்கன்னு தெரியும். பட் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறது நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான். இந்த அளவுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சோண்டு கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான். ஸோ கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லா ஆதரவையும் கொடுத்துங்க. ஓகேண்ணா. தேங்க்யூ.